ராமருக்கு 24 வயசு. இவ அப்பா வருத்தப்பட்டு இவர் பார்த்ததே கிடையாது. இனி வருத்தப்பட்டு பார்க்க வேண்டிய காலம் வரப்போறது. அந்த கந்தர்வ ராஜா எப்படி இருப்பனோ அப்படி இருக்காராம் சுவாமி. சந்திரன் போன்ற முகம் தானே எல்லா இடத்துலையும் கேட்டிருக்கோம். அதனால ராமருடைய முகம் சந்திரன் போல இல்ல, சந்திரனுடைய கிரணம் போல இருக்கு. ராமருக்கு 24 வயசு. இவ அப்பா வருத்தப்பட்டு இவர் பார்த்ததே கிடையாது. எப்போதும் சந்தோஷமா பார்த்து தான் பார்த்துருக்காரு. இனி வருத்தப்பட்டு பார்க்க வேண்டிய காலம் வரப்போகிறது. அதனால கடைசி தடவையாக பார்க்கறத ஏ கிளாஸாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும்னு சுவாமி இதுவரையில் பார்த்தது போல இல்லையாம். அப்படி விசேஷமாக வராரு சுவாமி. பார்க்குறான் தசரதன். எப்படி ராமர் இருக்கார்? கந்தர்வராஜ பிரதிமம் லோகே விக்யாத பௌருஷம் தீர்க்கபாகும் மகாசத்வம் மத்தமாதங்ககாமினம் சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரியதர்சனோ ரூபௌதாரிய குணை பும்சா திருஷ்டிசித்தாபஹாரிணம் கர்மாபிதப்தா பர்ஜன்யம் க்லாதயந்தமிவ பிரஜாः நததர்ப சமாயாந்தம் பஷ்யமானோ நராதிபா கந்தர்வராஜ பிரதிமம். அழகுல சிறந்தவர்கள் கந்தர்வர்கள். அதனால தான் பாகவதத்தில் இன்னென்ன சௌக்கியம் உனக்கு வேணும்னா இன்னென்ன தேவதைகளை ஆராதனை பண்ணுங்கிறார். இந்திரியத்தினுடைய சௌஷ்டமம் வேணும், இந்திரிய பலம் வேணும்னா இந்திரியகாமஸ்து. இல்லை குடும்பத்தில் கொஞ்சம் அறகுறையாக இருக்குது, சதிபதிகளுக்குள்ள கொஞ்சம் மனஸ்தாபம் இருக்குது, அது சரியாகணும்னா தாம்பத்தியார்த்தே உமாம் சதீம். தம்பதிகளுக்குள்ள உள்ள ஒரு தாபம் நீங்கணும்னா அம்பாளை ஆராதனை பண்ணினார். ஒவ்வொரு காமனைக்கு ஒவ்வொரு தேவதையை ஆராதனை பண்ணுன்னு சொல்லும்பொழுது அழகு வேணும்னா யாரை, ரூபம் வேணும்னா யாரை ஆராதனை பண்ணணும்னா ரூபாபிகாமோ கந்தர்வானு, கந்தர்வராஜாவை தான் பூஜை பண்ணணும். அதனால தான் நம்ம ஹிந்து மத விவாகத்திலேயே கந்தர்வராஜ பூஜையை விதிச்சிருக்கு அழகுக்காக. அந்த கந்தர்வாலே ரொம்ப அழகாக இருப்பா. அதில் ரொம்ப அழகனா கந்தர்வ ராஜா. அந்த கந்தர்வ ராஜா எப்படி இருப்பனோ அப்படி இருக்காராம் சுவாமி. கந்தர்வராஜ பிரதிமம் லோகே விக்யாத பௌருஷம் விக்யாத பௌருஷம் லோகே. அவருடைய ஆண்மை, பௌருஷம்னா ஆண்மை, அவருடைய பிரபாவம் எப்போ தெரிஞ்சதுன்னா உலகத்துக்கு முழுக்க தெரியும். எப்போலேருந்து தெரிஞ்சதுன்னா 12வது வயசுலேருந்து தெரியுமா. சிவதனுர் பங்கம் பண்ணினத்துலேருந்து எங்கே போனாலும் ராமரை தெரியுமா. லோகே விக்யாத பௌருஷம். இன்றைக்கும் தெரியும், ஃபோன் இருக்கிறதுனால எல்லாருக்கும் தெரியும். அப்படி கம்யூனிகேஷனே இல்லாத காலத்தில் ராமரை தெரியுமா. லோகே விக்யாத பௌருஷம் தீர்க்கபாகும். தீர்க்கபாகுன்னா ஆஜானுபாகுவா முழங்கால தொடர்தான் சுவாமியினுடைய கைகள் இரண்டும். தீர்க்கபாகும் மகாசத்துவம், மகாத்மாங்கிறார். சாதாரண மனுஷன் இல்லை, மகாத்மா. மகாசத்துவம் என்ன அங்கேயும் சொல்ல அகம் வேத்மி மகாத்மானம். ஏன் விஸ்வாமித்திரர் உண்டி தான் சொல்லலாமா, நான் சொல்லக்கூடாதாங்கிறார் வால்மீகி. அதே மாதிரி மகாசத்துவம் மத்தமாதங்ககாமினம். யானை மாதிரி, மதம் பிடிச்ச யானை மாதிரி கம்பீரமாக நடக்கிறாராம். இது வர்ணிக்க ஆரம்பித்த உடனே எல்லாம் தாண்டிவிட்டார். அவரோ தேரில் வர்றார். இங்கே தேரில் வர்றவர் உட்காந்துருந்தாலும் அவர் வேணா நின்றுட்டு வரட்டும். இதுவே பஸ்ஸில் நின்றுட்டே வரான். சீட்டு இருந்தால் கூட சில பேர் நிற்பான். இந்த எலக்ட்ரிக் ட்ரெயினில் ஒரு துர்குணம் என்ன தெரியுமோ, மெட்ராஸில் சீட்டு இருக்கும்போது நிற்கணும்னு தோணும், சீட்டு இல்லாத நேரத்தில் உட்காரணும்னு தோணும். அந்த சீட்டு இருந்தால் கூட சில பேர் பிடிச்சிட்டே வராமல் பாருங்க. அது மாதிரி தேரில் நின்றுட்டு வரட்டும். இல்லை ரெண்டுக்குள்ளே ஒன்று தானே பண்ண முடியும். இன்னும் உட்காரணும், இல்லை நிற்கணும். மத்த மாதங்க காமினம் நடந்தாருங்கிற யானை மாதிரி. தேரில் குறுக்க நடப்பணும். யாராவது ஒருத்தர் நடந்தார், ஒரு நம்பூரி ஒருத்தர் நடந்தாராம். தேரில் கேரேஜ் இருக்கணும், இந்த கம்பார்ட்மெண்ட்டு.
இந்த கோடிக்கு அந்த கோடிக்கு போயிட்டு வந்தாரா ஒரு நம்பூரி. ஏன் போகிறேன்னு நான் சீக்கிரம் எனக்கு திருச்சூர் ஏற்றணும்னாராம் அவர். ரயில் தான் போயின்னு இருக்கு, நீ போய் என்ன பிரயோஜனம்? அது மாதிரி அசடோ ராமர் மத்த மாதங்ககாமின்னு அசடா ராமர். அதனால தான் வால்மீகி தேரில் வரான்னாரே தவிர மின்பின்னெல்லாம் சேர்த்து சொல்கிறார். இனிமேல் தான் தேரை விட்டு இறங்க போகிறார் அவர். இருந்தாலும் முன்னாடி பார்த்தது எல்லாத்தையும் மனசில் வச்சுன்னு சொல்கிறார். மத்த மாதங்ககாமினும் சந்திரகாந்தானனும், சந்திரன் போல சந்திரானனம் சரதிந்து சமவதனா. திருப்பி திருப்பி நாராயண தீர்த்தர் சொல்லுவார். சரத்கால சந்திரன் போன்று திருமுக மண்டலம். சந்திரன் போன்ற முகம் தானே எல்லா இடத்துலையும் கேட்டிருக்கோம். இங்கே மாறுதல். சந்திரானனம் இல்லை, சந்திர காந்தானனம். சந்திரனுடைய கிரணம் இருக்கு பாருங்க, காந்தி, அது போன்ற முகமா. சந்திரன் போன்ற முகம்னு தானே சொல்லுவா. சந்திர கிரணம் போன்ற முகம்னு யாராவது சொல்லுவாள்? ஏன் சொல்கிறாருன்னா, மொட்டை மாடியில் போய் படுத்துன்னு ஆகாசத்தை சந்திரனையே பார்த்துன்னு இருக்கான். அதை என்ஜாய் பண்ணணும்னு போய் சந்திரனையே பார்த்துன்னு படுத்துன்னு இருப்பான். 2 மணி நேரம் ஆச்சுன்னா அலுப்பு வந்துடும், திருப்பி படுக்க தூக்கம் வந்துடுவான். இந்த பார்க்கறது வேணால் அழுக்குமே தவிர ஜில்லுப்பு அழுக்குமோ? அந்த ஜில்லுப்பு வேணும், பார்க்கறது வேணால் அழுக்கும். அதனால் சந்திரன் மாதிரி இருந்தால் ராமனை பார்க்கறதுக்கு அலுப்பு வரும், ஜில்லுப்பு யாருக்குமே அலுப்பு வராது. அதனால ராமருடைய முகம் சந்திரன் போல இல்லை, சந்திரனுடைய கிரணம் போலங்கிற சந்திரகாந்தானனம் ராமம். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.